ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருவி டெக் நியூஸ். இப்போ நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எல்லாருமே ரொம்ப நாளாக ஜோஹோவில் எப்போ ரெக்யர்மெண்ட் வருது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். அப்போ தான் எப்படி அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில் வீடியோ இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜோஹோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் டிசம்பரில் ஒரு எக்ஸாம் வந்து நடந்திருக்கும். அது தென்காசிலையும் நடந்துச்சு. அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் எண்டில் சென்னையில் நடந்துச்சு. அதுக்கப்புறமா இப்போ 2024 இப்போ தான் ரெக்யர்மெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா 2024 வரைக்குமே இப்போ வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 2024 பேட்ச் இப்போ கம்ப்ளீட் பண்ணுறவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகணும், இல்லை நான் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட் பார்த்தீங்க அப்படின்னா அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங். இது தென்காசியில் லொக்கேட்டடாக இருக்குது. இங்கே பைத்தான், ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்சஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். பைத்தான் வித் டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஏஐ, க்ளவுட் கம்ப்யூட்டிங், டேட்டா பேஸு. ஸோ இந்த கோர்சஸ்லாம் வந்து வித் பிளேஸ்மெண்ட்டோட ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் சீக்கிரமாக நான் கற்றுக்கிட்டு நீங்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம இன்ஸ்டியூட் வந்து கற்றுக்கலாம். ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நம்மளோட இன்ஸ்டியூட் இப்போ வந்து கம்பெனியாகவும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இப்போ நம்மள்கிட்ட படித்த ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் இங்கே படிச்சுட்டு இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைனாலும் நாங்கள் வெளியில் டைஅப்பில் இருக்கிற கம்பெனிக்கு உங்களுக்கு வந்து வேலை வாங்கி கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இந்த பற்றின டீட்டெயில் வேணும்னா என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க ரெக்யர்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்பேன். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜுக்குள்ளே தான் போகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜோஹோ சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு போட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் 0 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். இயர் ஆஃப் பாசிங் லாஸ்ட் இயர் நான் கொடுத்துருந்தது பார்த்தீங்க அப்படின்னா 2023 வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ அப் டு 2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸ்கில் செட் பார்த்தீங்க அப்படின்னா C++, ஜாவா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எல்லாருமே நிறைய டவுட்ஸ் கேட்கும் போதே மேம் இப்போ பைத்தான் வந்து அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்ற கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் C++ எனக்கு அவேர்னஸ் இல்லை, நீங்கள் நான் பேக்ரவுண்டாக இருக்கீங்க அப்படின்ற டைமில் நான் எனக்கு பைத்தானில் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செகண்ட் ரவுண்டில் ஆனால் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கண்டிப்பாக நீங்கள் சியில் கொஸ்டின்ஸ் இருக்கும், ஜாவாவில் கொஸ்டின்ஸ் இருக்கும். செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு அந்த முடியல அப்படின்ற டைமில் வேணால் நீங்கள் பைத்தான் யூஸ் பண்ணி அவங்கக்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டு போகலாம். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 2 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே நீட் அண்ட் க்ளீன் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமை பில்ட் பண்ண தெரியணும். இன்னொன்று க்ளோஸ்லி வித் எனர்ஜெட்டிக் டீம் ஆஃப் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு டீமோடு நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், அதாவது ஆக்டிவாக நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ட்ரபிள் ஷூட், டீபக் அண்ட் மெயின்டைன் தி எக்ஸிஸ்டிங் சாஃப்ட்வேர் இருந்தாலும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். குவாலிட்டி ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் இன்வால்வ் ஆக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நியூ டெக்னாலஜி ஏதாவது வருது அப்படின்னா உடனே நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நோட்டில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, நிறைய கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி. பட் நான் அப்படியே ஓவராலாக நான் சொல்லிடுறேன். கேண்டிடேட்ஸ் 2024 வரைக்கும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். 2025 நாட் அலவுட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ தயவுசெய்து வந்து 2025 பாஸ் அவுட் வரவங்க இனிமேல் அப்ளை பண்ணாதே. அதாவது 3rd இயர் படிச்சுட்டு இருக்கவங்க அப்ளை பண்ண முடியாது. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணோடனே உங்களுக்கு எக்ஸாம் டேட்டுக்கு 2 days பிஃபோராக மெயில் வரும். கண்டிப்பாக எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். ஓகே, இன்னொன்று நீங்கள் வந்து மல்டிபிள் இன்டர்வியூஸ் அங்கே ஒரே ஃபார்மில் நிறைய வாட்டி எல்லோரும் அப்ளை பண்ணுறீங்க, அந்த கம்ப்ளைண்ட் போயிருக்கு போல். அதனால் ஒரே டைமில் நீங்கள் தென்காசி, சென்னை, கோயம்புத்தூர், இப்போ மதுரையெல்லாம் கூட நடந்துகிட்ருக்கு. அந்த மாதிரி இன்டர்வியூ ஒவ்வொரு இடத்துலையும் அட்டன் பண்ணக்கூடாது. இந்த வாட்டி இப்போ நீங்கள் தென்காசியிலோ இல்லை சென்னையிலோ அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு கேப் விட்டுக்கோங்க, அதுக்கப்புறமா அட்டன் பண்ணுங்கள். மல்டிபிள் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு மெயில் வந்து செலக்ட் ஆனீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுறது பார்க்கலாம். உங்களோட ஃபுல் நேம் கொடுங்க, இமெயில் ஐடி கொடுங்க, மொபைல் நம்பர் கொடுங்க, டிபார்ட்மெண்ட் வந்து என்னது, அதாவது என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள், எந்த இயர் பாஸ்ட் அவுட்டு அப்படின்னு கொடுங்க. அதாவது 6 monthsக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டோட்டல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லைனா நாட் அப்ளிகபிள் கொடுத்துங்க. பிலோ 6 months இருந்துச்சு அப்படின்னா. கரண்ட் சிடிசி எவ்வளோ வாங்குறீங்க அப்படின்றத எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் கொடுங்க. மற்ற ஃப்ரெஷர்ஸ் எல்லோரும் நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்கோங்க. ஓகேவா, நோட்டீஸ் பீரியட் மென்ஷன் பண்ணிக்கோங்க, அட்ரஸ் கொடுங்க, நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ஸ் எங்கன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே,
நேஷ்னாலிட்டி கொடுங்க. டெஸ்ட் லொக்கேஷன் சென்னை, கோயம்புத்தூர், தென்காசியில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் நியர் டு பிளேஸ் எங்கே உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அங்கே அப்ளை பண்ணுங்கள். ஓகே, உங்களோட டெஸ்ட் டேட்டு வந்து இங்கே நன்னில் தான் இருக்குது. நீங்கள் டெஸ்ட் லொக்கேஷன் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் மேபி வரலாம். நீங்கள் அதில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3rd, 4th, 10th Februaryயில் 3 டேஸில் நீங்கள் என்ன டேட்டுன்றதை கொடுங்க. ஆக்சுவலாக 3rd Feb எனக்கு தெரிஞ்சு என்னென்னா சென்னை அட்டன் பண்ணுறவங்க 3rd February அட்டன் பண்ணணும். கோயம்புத்தூர் 4th நடக்கும். தென்காசியில் 10 February நடக்குது. ஸோ உங்களுக்கு அந்த நீங்கள் எங்கே லொக்கேஷனில் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டை இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக 3rd Februaryக்கு முன்னாடி மெயில் வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்களே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இல்லைனாலும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மெயில் வந்துருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அடுத்து ஒரு மெயில் இன்டிமேஷன் கொடுக்குறேன். அப்புறம் இதுக்கான ப்ரோக்ராம்ஸும் நான் அடுத்து வந்து போட்டுகிட்டே இருக்கேன். கீப் ஆன் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி கோர்சஸ் பற்றின டீட்டெயில் வேணும், இல்லைனா எனக்கு எந்த கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஐடியா வேணும் அப்படின்னாலும் என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. பாய், டேக் கேர், வில் see you on next video.